உண்மையாக சொன்னால் சரத்குமார் மூவியோட 150வது படம் சாரோட படம். நான் போர் தொழில் ட்ரைலர் பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டுட்டு போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்புன மாதிரி இருந்தது. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலி ஒரு சீரியல் கில்லரோட அந்த ஒரு ஜேனரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம ராட்சசனாக இருக்கட்டும், அதே இது போர் தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம கிளைமேக்ஸை தான் அதிகமாக பேசுவோம். ஸோ இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப சொதப்புன மாதிரி இருந்தது. ஆனால் பட் அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். 150 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த செம்ம செட் ஆயிருந்தது. பட் கிளைமேக்ஸ் கதையை மட்டும் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். ஐயோ பார்க்கவே முடியாது, 10 நிமிஷத்துல எந்திச்சு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓரளவு பார்க்கலாம். பட் ஓஹோ ஆகும்னு சொல்ற அளவுக்கு இல்லை, மீடியமா இருந்தது. ஃபுல்லாவே கிரைம் த்ரில்லர் தான். பட் எனக்கு என்னன்னா ஒரு சில விஷயங்கள் கிரைம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, அந்த சீரியல் கில்லர் அப்படின்னாலே அவரோட கொலை பண்ற அந்த பேட்டர்னு, அவர் கொலை பண்ற அந்த ஒரு ஆக்ரோஷமான சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஐயோ இந்த பையனை எப்படியாவது பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. அந்த ஃபீல் இங்க இந்த படத்துல ரொம்ப மைனஸா நான் பாக்குறது அதுதான். அதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த பேட்டர்னே காட்டல. அவர் எப்படி பண்றாருங்கிறதே ஒரு விஷயத்த காட்டாம பண்ண விதம் வந்து ரொம்ப அந்த இடத்துல மைனஸா தெரிஞ்சுச்சு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் ஓகே, செகண்ட் ஹாப் ரொம்ப லேகா இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சா கிளைமேக்ஸ் அவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி இல்லாம ட்விஸ்ட் தான் சீரியல் கில்லரோட மிகப்பெரிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அங்க உடைக்கப்பட்ட மாதிரி இருந்தது எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம். ஆக்டிங்காக பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆபீசர் எனக்கு எப்படின்னா உண்மையிலே சரத்குமார் சாரா அங்க நான் பார்த்த மாதிரி தெரியல. உண்மையிலே ஒரு சிஐடி ஆபீசர் ஒரிஜினலா எப்படி லீட் பண்ணுவாங்களோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. அந்த இடத்துல வந்து அவரோட ஒரு சாரு ஒரு ஆல்ரெடி வேற மாதிரிலாம் கமர்ஷியல் மூவிலாம் நடிச்ச ஒரு ஃபீலே இல்லை. ஃபுல்லா ஒரு ஆஃபீஸருங்கிற ஃபீல் இருந்தது. ஆக்டிங்காக பார்க்கலாம். அதை தாண்டி அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு விறுவிறுப்பா நம்ம ஆக்சுவலி த்ரில்லர் மூவி சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன். கிரைம் மூவி சீரியல் கில்லர் அப்படின்னு வந்தாலே நம்ம கண்டிப்பா ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஓரளவு ஓகே தான். ரொம்ப சொதப்பிட்டாங்க, சுத்தமா போனதுல இருந்து உட்காரவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓரளவு நீட்டா இருந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி அந்த கேரக்டரை தாண்டி சரத்குமார் தாண்டி ஒரு கேரக்டரை பேசணும் அப்படின்னா யூடியூபர் அந்த குழந்தை ஆலியா, ஆக்சுவலி குட்டி குழந்தை, அந்த குழந்தையோட ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து அந்த குழந்தை எமோஷனல் ஆகும்போதோ சிரிக்கும் போதோ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருந்தது உண்மையிலே. ஏன்னா ஒரு சீரியல் கில்லர்ல வந்து பெரியவங்க நடிக்கிறது அவ்வளோ ஈஸி, ஆனா ஒரு குழந்தை ஆக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த குழந்தையோட ஆக்டிங் நல்லா இருந்தது. 10க்கு அப்படின்னா நான் 7 கொடுப்பேன். 3 வந்து ரொம்ப மைனஸா கிளைமேக்ஸ் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது. பட் கிளைமேக்ஸ் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஈஸியா கேட்ச் பண்ற மாதிரி இருந்தது. இவ்வளவு சிம்பிளாவாட முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் மேன் அலங்கு எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு. நான் ஸ்மைல் மேனை பார்க்க வந்த காரணம் எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஓரியன்டாக எந்த படம் வந்தாலும் நம்ம பார்ப்பேன். ஏன்னா நான் ஓடிடியில் நிறைய படங்கள் பார்த்து எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த படத்தை பார்க்கலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் சாரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா 150வது படம்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த காலத்தில் தமிழ் சினிமா 150 படம் தாக்கு பிடிக்கிறான்னு சொன்னோன்னா பெரிய விஷயமா நான் கருதுறேன். ஏன்னு கேளுங்களேன், பெரிய பெரிய ஜாம்பவான்களை ஆண்ட அந்த தமிழ் படம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித், அடுத்து வந்து சூர்யா விக்ரம், இந்த மாதிரி பேட்டர்ன் போயிட்டே இருக்கு. இவங்களையும் தாண்டி ஒரு ஓரத்தில் வந்து நான் இருக்கேன்டா அவங்களெல்லாம் பீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனோம்னா விஜய்லாம் 150 படம் தொடுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக தொட முடியாது. அஜித்லாம் 150 படம் தொடுவாருன்னா உறுதி அடித்து சொல்லலாம், அவங்களாம் போகவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட இவர் வந்து உண்மையிலே சொல்ல 150 படம் பண்ணிட்டாருன்னா அவரை வந்து வாழ்த்தி ஆகணும். அந்த மாதிரி படம் சரத்குமார் சாரை பொறுத்தவரை ஓடிடியில் வந்து செம்ம பிஸ்னஸ் இருக்குது. ஏன்னா போர் தொழில், ஹிட்லிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் படங்கள் பூரா பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அவருக்கு போனதுனால அவருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தேட்டர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அது நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் பரவாயில்ல, நம்ம ஓடிடியில் நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்குது, காசு போட்டான்னா ப்ரொடியூசர் எடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ண படம் தான் இந்த படம் சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ அவரேஜான படம் தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா சீட்டட் மூமெண்ட்டு, தியேட்டரிக்கல் மூமெண்ட்டு, ஒரு படம் வந்து த்ரில்லர் படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்ப நம்ம சில எலமெண்ட்ஸ்லாம் தேவை. அது என்ன கேட்டிங்கன்னா நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளை திக்குன்னு ஆக்க வைக்கணும், சீட் ஏஜில் நம்ம கொண்டாட வைக்கணும், மியூசிக்லாம் பதவதக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு மேட்ரு இருந்தால் மட்டும்தான் கிரைம் த்ரில்லரை எடுக்க முடியும். நீங்கள் லவ்வை வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். 2K கிட்ஸ் வந்து ரசிச்சு போயிடுவாங்க. சில பேர் கனெக்ட் ஆகும் பார்த்துட்டு போயிடுவானுங்க. ஆனால் இது அப்படி இல்லை. எனக்கு வந்து பதவதைச்சா எல்லாருக்குமே பதவதைக்கும். ஒருத்தனுக்கு 100% அந்த ஒரு வைப் இதாக இருக்கும், பயம். ஒருத்தனுக்கு வந்து 10%ஆவது இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இதெல்லாம் இல்லாமல்
ஸ்ட்ரைட்டாக போய் கதையை வந்து நரேட் பண்ணி அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது வந்து படத்தோட வீக்னஸாக நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே கிளை கதைகள் தொடங்கவே இல்லை. அது வந்து ரொம்ப எங்கேயுமே நம்ம திக்குமுக்க ஆட வைக்கல, மனசை வந்து நம்ம பதப்படுறதுக்கு மாதிரி ரீசன் வைக்காது. இப்போ உதாரணத்துக்கு ராட்சசன் படத்தை சொல்லிட்டே போவான். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அதில் வந்து பயங்கரமான ரீசன் வச்சிருப்பான். ஒரு குழந்தை, ஒரு படிக்கிற குழந்தை, அவனை பார்த்தீங்கன்னா ஒரு அளவு அவன் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கும். அவனை வந்து பொட்டை அது இதுன்னு திட்டினவனதை அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சைக்கோவா பண்ணதுல ரீசனாக சொல்லியிருப்பானுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருப்பேன். அதனால தான் தமிழையும் தாண்டி இந்தியாவில் உள்ள எல்லா மொழியிலையும் சக்கவோடு போட்டது பார்த்தீங்கன்னா அது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ் வந்து இப்போ நம்ம தமிழ் படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறோம். ஒரு ஹிந்திக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தை வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கான். மகாராஜா ஹே, ஓ விஜய் சேதுபதி ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆயிருது. பெங்காலி கூட ஒரு ஓரத்தில் உட்காந்து நம்ம தமிழ் படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணி வச்சது வந்து நம்ம மாதிரி ரிவ்யூவர்ஸை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரைம் த்ரில்லர் வந்து லட்டு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ தமிழில் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அது கனெக்டே ஆகாது. ஹிந்திக்காரன் லவ் படம் எடுத்தால் தமிழ்நாட்டுக்கு கனெக்டே ஆகாது. யாருமே போக மாட்டோம். ஒரு டைம்ல பார்த்தா குச்சி ஓட்டாவே அந்த ஹம்மாப்பே ஐக்கோன்லாம் பார்த்தோன்னா 15 பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அதே ரசிச்சு பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் இப்போ இல்லை. நம்மளை எல்லாம் வேற மாதிரி மக்களும் இணையதளமும் சோசியல் மீடியாவும் எல்லாமே டியூன் பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை கிரைம் த்ரில்லர் வந்து உண்மையிலே சொல்றேன் செம்ம சக்ஸஸாக போகும். அதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்தை பொறுத்தவரை அதை நம்பி தான் அவங்க படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பிசினஸ் ஆயிரும் கண்டிப்பா. ஆனால் தியேட்டரிக்கல் மூமெண்ட் எதுவுமே இல்லை. அதனால தியேட்டர்ல ரசிக்கிற மாதிரி இல்லை. இது முழுக்க இது ஓடிடி கண்டென்ட். 10க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 6.2 கொடுக்கலாம். இந்த படத்தில் சரத்குமார் சாருக்காண்டி தான் இந்த படத்தை கொடுக்குறோம். ஆனால் படம் வந்து சூப்பர் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. படம் செம்ம மொக்க படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஆவரேஜான படம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நைட் எஃபெக்டில் வச்சு பின்னிருப்பானுங்க. அந்த படம் வந்ததுன்னா நம்மளுக்கு கதையே தெரியும். தம்பிக்காரன் தான் கொலகாரன், அம்மாவே கொல்ல போகிறான், ஒரு பணத்தாசை பிடிச்சிட்டான், அதனால வந்திருக்கேன்னா அண்ணங்காரனே அவனை கொலை பண்ண போகிற மாதிரி அவனை சாவடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே சரி அந்த படத்தை நாங்கள் 5 தடவை 6 தடவை பார்த்தோம். என்னன்னு கேட்டோன்னா அதுக்கு காரணம் மேக்கிங்கில் மிரட்டியிருப்பானுங்க. எல்லா சீன் அடுத்து என்ன சீன் கூட தெரியும். அப்படி இருந்தால் அந்த படத்தை பார்த்தோம். அந்த மாதிரி வந்து இந்த படத்தையாவது அமைச்சிருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஓரளவு இது நைட் எஃபெக்ட்ல ஒரு நம்ம நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமாராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஸ்பேஸ் சரியாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம மியூசிக் வந்து அந்த அளவுக்கு பேசப்படலை. ஓவராலாக வந்து ஒன் டைம் வாட்சபிள். டைம் இருந்தால் வந்து பார்க்கலாம். இதுக்குன்னு பயங்கரமாக வந்து ஃபேமிலி டான்ஸ் பார்க்கறதுக்குள்ள கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி. ஒரு எமோஷனலான சீனாக சரி, ஒரு ஹார்ட் டச்சபிளான சீன் எதுவுமே இல்லாததுனால இதாக இருக்குது. தமிழ்